அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜெயஸ்ரீ. நான் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல பாஸ் பண்ணி HRNC டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு உறுதுணையா இருந்த என்னுடைய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னுடைய சென்டர் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. நான் ஒரு குக்கிராமத்துல இருந்து தான் படித்தேன். என்னுடைய ஊர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகாலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள போனோம். எங்க ஊருக்கு பஸ் வசதின்னு பெருசா எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பஸ் தான் வரும், அதுவும் டைமுக்கு மட்டும்தான் வரும். வெளியில வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வரணுமே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வந்துதான் நான் இங்க படித்தேன். அப்புறம் நான் மேரேஜ் ஆகிட்டு எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. வீட்டு வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், பசங்களை ஸ்கூல் அனுப்பணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு டைம்னு கிடைக்கிறது பார்த்தா ஒரு 10 hours தான் கிடைக்கும். அந்த 10 hours அப்படிதான் பேலன்ஸ் பண்ணி படிப்பேன். பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கிடைக்கிறதே எனக்கு கஷ்டம்தான். நைட்டு தான் நான் டைம் அலாட் பண்ணி படிப்பேன். பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ஒரு 10 o'clock மேலதான் நான் புக்கே எடுப்பேன். 10 to 12, 1 அப்படி படிப்பேன். அப்புறம் மார்னிங் நைட்டு லேட்டா இது பண்றதால மார்னிங் என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 10 o'clock மேலதான் மார்னிங் படிக்க. 10ல இருந்து 4 o'clock வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிதான் படிச்சேன். என்ன மாதிரி நிறைய பேர் மேரேஜ் ஆயிட்டு இருப்பீங்க, நம்மளால எல்லாம் படிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க. நான் இருந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. எல்லாத்தையும் இதை பண்ணிட்டு மேனேஜ் பண்ணி என்னால படிச்சு இப்போ 4th day கவுன்சிலிங் போயிட்டு என்னால ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும்னா எல்லா மேரிட் உமனாலையும் பண்ண முடியும். அதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. எனக்கு ஹெல்ப் பண்றது, என்னுடைய பசங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்புறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மேரிட் உமனா இருக்கிறவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா அவங்களாலையும் எல்லாமே முடியும். முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய சென்டர் பத்தி சொல்லணும். நான் கடலூர் ஆர்ஃபனேஜ்ல தான் படித்தேன். இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லா சப்ஜெக்டும் கிளியரா தெளிவா நடத்துவாங்க. எஸ்பெஷலி ராஜன் சார் தமிழ் கிராமர்னா சாரை அடிச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி தமிழ் கிராமர் ஆழ்ந்து சொல்லி தருவாரு. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும் அந்த மாதிரி. அப்புறம் எக்கனாமிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டஃப். எக்கனாமிக்ஸ் வார்த்தையே எனக்கு புரியாது. இப்போ எக்கனாமிக்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால பண்ண முடியும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த சென்டர் தான். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நம்ம படிக்கிறோம்னா நம்ம சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி நல்லா படிக்கிறவங்களாவே இருக்கணும். நல்லா படிக்கிறவங்கள நம்ம படிக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். இல்லாம நம்ம பேசி அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் படிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தானா நாங்க எல்லாரும் சேர்ந்து கிளியர் பண்ணிப்போம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டடி சர்க்கிளை நல்ல சர்க்கிளா வச்சுக்கோங்க. நான் சயின்ஸ் MSc கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். ஆனா நான் படிச்சு முடிச்சு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்க சயின்ஸ் சார், முருகன் சார் பத்தி சொல்லணும். அவர் கெமிஸ்ட்ரியை சூப்பரா நடத்தி கொடுத்தாரு. எனக்கு நான் படிச்சது எல்லாமே திரும்ப ரீகால் ஆச்சு. அது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் எல்லாமே மறந்து போயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு கெமிஸ்ட்ரியே சரியா தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் அதெல்லாம் நல்லா கிளியரா நடத்தினாரு. வெளியில போயிட்டு அது ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் வரும் அந்த மாதிரியும் நடத்தி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய 3rd attempt. இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை கவுன்சிலிங் வரும். கவுன்சிலிங் பிஃபோரா ஒரு 2 நாள் முன்னாடியோ நாளும் என்னுடைய இது க்ளோஸ் ஆயிடுச்சு, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். அதோட எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப நாள் ஆயிடும். இதுக்கு மேல நம்மளால முடியாது, இதுக்கு மேல நம்மளால படிக்க முடியாது, இந்த TNPC விட்டுடலாம், வேற ஏதாவது பிரைவேட் ஜாப் பார்த்து போகலாம் அப்படின்லாம் நிறைய டைம் எனக்கு தோணி இருக்கு. அந்த மாதிரி டைம்லலாம் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கால் பண்ணியே பேசி இருக்கிறாரு எனக்கு. என்னம்மா இவ்வளோ தூரம் ஏன் விட்டுட்டு வேற போகணும்னு பார்க்குறீங்க, படிங்க, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய தூண்டுதலால தான் நான் திரும்பவும் படித்தேன். இந்த குரூப் 4 நான் வேலைக்கு போனேன்னா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ராஜன் சார் தான். நிறைய டைம் நான் கிளாஸ் வரலனாலே ஃபோன் பண்ணி பேசிடுவார். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், படிங்க, நல்லா படிக்கிறீங்க, படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்ஃபனேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் படிக்கிறீங்க, இந்த மாதிரி படித்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் கேர் எடுத்து சொல்லி தருவாங்க. இப்போது டிஎன்பிசி தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குது.
இந்த மாதிரி டஃப்பாக இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் நம்ம நல்லா படிக்க முடியும்னா அது நான் இந்த சென்டரில் தான் கற்றுக்கிட்டேன். எப்படி எப்படிலாம் கிராமர் பேசிக்லேருந்து எப்படி எவ்வளோ கேட்டாலும் அதை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை வந்து ராஜன் சார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். தமிழ் கிராமர் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அப்புறம் மோஸ்ட்லி வந்து எல்லா புக்கையும் கவர் பண்ணுங்க. 6th to 12th ஓல்டு தமிழ், நியூ தமிழ், அப்புறம் சிறப்பு தமிழ், அறிவியலும் பண்பாடும் அதை பாருங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வருது எல்லாமே, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸ் டெஸ்ட்டு, நம்ம கிளாஸ் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம மாடல் டெஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின் பேப்பரையும் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி படித்தாலே கண்டிப்பாக 100க்கு 96 அபோவ் போட முடியும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும். நம்ம படிக்கிற டாப்பிக்கோட என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் நியூஸ் வருதோ அதை அப்படியே ஹிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு தனியாக செப்பரேட்டாக நோட் போட்டு வச்சாலும் சரி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த புக்லேயே அந்த பேஜ்லேயே பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருவேன். அப்போனா அந்த டாபிக் படிக்கும்போது அது ரிலேட்டடாக அப்படியே சேர்ந்து படிச்சுப்பேன். எனக்கு அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ குரூப் 2A மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஈஸியாக நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியல. இதுக்கு வந்து நம்ம பேசிக் கிராமர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ராஜன் சார் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட படித்தா மட்டும்தான் பேசிக் கிராமர்லேருந்து நம்ம எப்படி பண்ணாலும் கொஷின் அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். நம்ம இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் தமிழ் கஷ்டமாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு தமிழ் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இங்கிலீஷில் வந்து அவங்களுக்கு சிலபஸ் கம்மியாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஓல்டு புக்கையும் பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்காகலாம் யாரும் பின்வாங்கிடக்கூடாது. நம்மளாலேயும் முடியும். தமிழ் அவங்க இங்கிலீஷ் பண்ணுறாங்கன்னா நம்மளும் தமிழை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்மளால் படிச்சிட முடியும். அதனால் யாரும் தமிழ் கஷ்டம்னு நினச்சிட்டு 2A அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் வேண்டாம். எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பண்ணும்போது, தமிழ் என்ன இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் எடுப்பாங்க, கொஷின்ஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கேன். எங்கள் குரூப் 2 கிளியர் ஆகிடும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ஓகே, என்னோடய பேர் சுபாஷ் சந்திரபோஸ். நான் வந்து ஜெயஸ்ரீயோட ஹஸ்பண்ட். நான் இப்போ என்ன இதுன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்போ மேரிடான உமன் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்களுடைய மனநிலையை உடைக்காமல் அவங்க ஒரு மார்க் 2 மார்க் போனால் கூட அவங்க திட்டாமல் அவங்க நல்லபடியாக மேலும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பல்வேறு வேலைகள் வந்து நீங்கள் பல்வேறு வேலைகள் என்றால் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் அதை பெரிய கௌரவமாக பார்க்காம செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கௌரவமாக வாழலாம். நான் இந்த சென்டரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் ஒய்ஃப் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் போகும்போது நான் அந்த சென்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆர்ஃபனன்ஸில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்தனுடைய பலனாக இந்த இதில் எனக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா குரூப் இப்போ குரூப் 4ல் 3rd டே கவுன்சில் 4th டே கவுன்சிலில் போயிட்டாங்க. இப்போ குரூப் 2A இப்போ எழுதியிருக்காங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சென்டர் வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் ஆர்ஃபன் சென்டர் நான் பெருமையாக நம்புகிறேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் ஒர்க்ஸ் விஷயமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. என்னென்னா மரக்கன்று ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்து அந்த மரக்கன்றை நட சொல்லி இது பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுன்னு இந்த காலத்தில் மிக முக்கியமான விஷயமா நாங்கள் கருதுகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த சென்டர் அவங்க இந்த மாணவர்களோட படிப்பையும் சுற்றுச்சூழலையும் சேர்த்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த சென்டர் தேர்ந்தெடுத்து நான் மிக பெருமையாக கருதுகிறேன். ரொம்ப நன்றி.